அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள எச்சரிக்கை. கண்டவுடன் கைது, தேசபந்தவுக்கு அபகிரக பிடியாணை. தமிழர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கனேவுள்ள சஞ்சீவ கொலை ஜோஜோ என அழைக்கப்படும் நபரிடம் காவல்துறையினர் விசாரணை. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. 50 மீட்டர் பள்ளத்தில் பாய்ந்த கார், மூவர் படுகாயம். அதிகளவு மாத்திரையை உட்கொண்ட மாணவி பலி. அரசாங்க வேலை வாய்ப்புக்கு காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். பெண் மருத்துவர் மீது பாலியல் அத்துமீறல், வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவி செய்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணதுங்க தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது வன்முறை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே உள்ளன. இந்த நிலையிலே குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு உதவி செய்பவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்படும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மணதுங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை காணும் இடத்தில் வைத்து கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை காணுமிடத்தில் வைத்து கைது செய்யுமாறு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றம் இந்த பிடியாணையை பிறப்பித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தறையில் உள்ள ஹோட்டல் முன்பாக நடந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு மாத்தறை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது. இதனை அடுத்து தேசபந்து தென்னகோனுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. எனினும் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிப்பதற்காக தேசபந்து தென்னகோன் தற்போது தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் காணுமிடத்தில் அவரை கைது செய்வதற்கான பகிரங்க பிடியாணையை மாத்தறை நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாணவர்கள் இன்று காலை உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கரடியனாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்ற மாணவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். கரடியனாறு மகா வித்தியாலயத்தில் உள்ள சிற்றுண்டி சாலையில் காலை உணவு வாங்கி உட்கொண்ட மாணவர்களே இவ்வாறு சுகவீனத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையில் உள்ள சிற்றுண்டி சாலையில் சம்பவ தினமான இன்று காலை இடைவேளை நேரத்தில் சிற்றுண்டி சாலையில் இடியப்பம், பிட்டு, இட்டலி, நூடுல்ஸ் ஆகிய உணவுகளை மாணவர்கள் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் பகல் 1 மணியளவில் சிற்றுண்டி சாலையில் உணவு வாங்கி சாப்பிட்ட பல மாணவர்கள் வாந்தி எடுக்க தொடங்கியதடுத்து அங்கு பெரும் பதற்ற சூழ்நிலை நிலவியது. இதன்போது 32 ஆண்கள், 22 பெண்கள் அடங்கலாக 54 மாணவர்கள் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டு கரடியனாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக செங்கலடி வைத்தியசாலைக்கு, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனையின் போது பழுதடைந்த நூடுல்ஸ் விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சிற்றுண்டி சாலை நடாத்தி வந்த பெண் உரிமையாளர் போலீசாரிடம் சென்று சரணடைந்துள்ளதை அடுத்து அவரை கைது செய்தனர். இது தொடர்பில் கரடியனாறு போலீசார் மற்றும் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள், மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி அதிகாரிகளினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கமாண்டோ ஜோஜோ என அழைக்கப்படும் நபரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த நபர் கனிமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கேகல்பத்திர பத்மேவுக்கு அறிமுகப்படுத்தியவர் என கூறப்படுகிறது. இந்த சந்தேக நபர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பி செல்ல முற்பட்ட போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேல் மாகாண வடக்கு காவல்துறை குற்ற விசாரணை பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் கமாண்டோ யோஜோ என அழைக்கப்படும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் மாற்றம் ஏற்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் அது குறித்து தற்போது எதுவும் குறிப்பிடப்படவில்லை. பிள்ளைகளின் இளம்பராயத்தை அனுபவிப்பதற்கு புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் தடையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார். ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டதாக காணப்படுகிறது. மேலும் பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சை இலக்காக கொண்டுள்ளார்கள். இதனால் மாணவர்கள் பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகுகிறார்கள். இது குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். நுவரெலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. காந்தப்பாளையிலிருந்து நுவரெலியாவை நோக்கி பயணித்த கார் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளது. பலத்த மழையுடன் கூடிய வானிலை காரணமாக கார் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியிலிருந்து தேயிலை தோட்டத்தில் சுமார் 50 மீட்டர் அடி பள்ளத்தில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது காரில் பயணித்த 3 பேர் பலத்த காயமடைந்துள்ள நிலையில் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு யாழிலிருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற 2 மகேந்திரா வாகனங்கள் ஒன்றுடனொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து பழைய முகமாலை ஏனையின் வீதியில் நேற்று மாலை பதிவாகியுள்ளது. முன்னால் பயணித்த வாகனம் சமிக்ஞையின்றி மாற்று வீதிக்கு திரும்ப முற்பட்ட வேளை பின்னால் வந்த இன்னொரு மகேந்திரா வாகனம் மோதி விபத்து சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் வாகனம் பலத்த சேதங்களுக்கு உள்ளான போதும் சாரதிகளுக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாவல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாவல பகமுன வீதியிலும் மரககந்த பகுதியில் முன்னால் பயணித்த மற்றொரு லோரியின் பின்புறத்தில் சிறிய லோரி ஒன்று மோதியதிலும் ஏற்பட்ட விபத்தில் நேற்றைய தினம் 2 உயிரிழந்துள்ளனர். நல்லதண்ணி போலீஸ் பிரிவின் மறை தோட்டத்தில் நேற்று அப்பாடசாலை மாணவி ஒருவர் அதிக மாத்திரைகளை விழுங்கி உயிரிழந்துள்ளதாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்தனர். சிறுமியின் வாய்ப்பகுதியில் நுரை வருவதை கண்ட பெற்றோர் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்க கொண்டு செல்லும் போதே சிறுமி உயிரிழந்துள்ளார் என மஸ்கெலியா மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொது சேவை நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் 909 பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சில் 109 வெற்றிடங்களும், சுற்றுச்சூழல் அமைச்சில் 144 பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் 2500 வெற்றிடங்களும், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 22, நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சில் 185, மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல்சார் வள அமைச்சில் 20 வெற்றிடங்களும், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 1615, மத்திய மாகாண சபையில் 72, ஊவா மாகாண சபையில் 303 வெற்றிடங்களும் உள்ளது. இந்நிலையில் அரசு சேவையில் மொத்தம் 5882 வெற்றிடங்களுக்கு புதிய ஆட்சேர்ப்புகளுக்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் நேற்றிரவு பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமையால் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை கத்தி முனையில் அடையாளம் தெரியாத நபரொருவர் பாலியல் வன்கொடுமையை செய்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 32 வயது வைத்தியர் நேற்று தனது கடமைகளை முடித்துவிட்டு அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்காக வழங்கப்பட்ட அவரின் தங்குமிடத்துக்கு சென்ற நிலையில் அடையாளம் தெரியாத ஒருவர் அவரின் தங்குமிடத்துக்கு சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் சற்றுமுன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.